அதுல என்ன எழுதிருந்தது தெரியுமா? அந்த 2 பொண்ணுங்களும் நம்மள ஏமாத்திட்டாங்க. மத்த விஷயங்களை கவனிச்சுக்கங்க. இப்படிக்கு கருப்பு கைகள். அப்ப வா அவனை போய் அமுக்கலாம். யோசிச்சு நேரத்தை வீணடிக்காத காளியா, அவனை விடக்கூடாது. அமுக்கிறதுக்கு அவன் என்ன ஹார்னா? நீங்க ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருப்பீங்க, களைச்சு போயிருப்பீங்க. வயிறார சாப்பிட்டு ஓய்வு எடுக்கிறீங்களா இல்ல நேரா ஜெயிலுக்குள்ள போக போறீங்களா? வீரர்களே, வந்திருக்கிற இந்த தூதுவனை பிடிங்க, இவன் கிட்ட விசாரிங்க. அவன் என்ன சொல்றானோ அதை என்கிட்ட வந்து சொல்லுங்க. இது நல்லா இருக்கு. அதிகமான அதிகாரம் சில பேர் கையில கிடைச்சா அவங்களுக்கு டாப் கழட்டிக்குமா. மகாராஜா அனுப்பியிருக்கிற செய்திக்கு கீழே ஒரு ரகசிய செய்தியும் இருக்கு. நானும் இந்த மதியம் ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். உடனே உதவி செய்யுங்க. நான் உசாரா வேலை பார்த்திருக்காரு பாத்தியா மகாராஜா. காளியா குண்டன்னு உலகத்துக்கே தெரியுமே, அதுக்காக அவனை யானெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. தலைவா, இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி உட்காருங்க. நான் ஏன்டா தள்ளணும்? 10 காசு கொடுத்து நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். யோ, அநியாயமா பேசாதியா. உன் சைஸுக்கு 10 காசு இல்ல, அதுக்கு 10 மடங்கு கொடுத்திருக்கணும். நான் சொல்றத புரிஞ்சுக்க. சத்தம் போட்டு பேசாத, கொஞ்சம் அமைதியா பேசு. அது சரி, இவங்களுக்கு நாம ஏன் பயப்படணும்? ஏதாவது ஆட்டம் காட்டினாங்கன்னா நாம இவங்களுக்கு பாடம் புகட்ட வேண்டியதுதான். நீ இப்ப என்ன சொன்ன? எங்களுக்கு பாடம் புகற்றியா? ஆஹா, ஒரே நாள்ல அவங்களோட முக்கியமான ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டே பீம். இருந்தாலும் இன்னும் பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படியாவது இதுக்குள்ள இருக்கிற மொத்த ரகசியங்களையும் நாம கத்துக்கணும். போட்டியில இந்த வித்தையை நம்ம பிரயோகிச்சு காட்டணும். ஆமா, இனிமே அந்த கைஃபோட ஆட்டம் எல்லாம் வேலைக்கே ஆகாது. அவனோட மெயின் பாயிண்டே நாம புடிச்சிட்டோம்ல. அதிகமா உள்ள தள்ளிட்டான்னு நினைக்கிறேன், அதான் இப்படி தூங்கிட்டு இருக்கான். எங்கள யாராவது ஒருத்தங்க காளியாவுக்கு துணையா இருக்கும். சுக்கி, அதுவும் இந்த குண்டை கூடவா? ராஜு, ஏன் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு இப்படி ஒரு தண்டனை? அப்படின்னா டோலு போலு நீங்க? நீ வாயிலே வட சுடுவ, நீ இருந்து பாரு, தெரியும். இந்த மரத்தை ஓங்கி அரைஞ்சி உங்க திறமையை நிரூபிச்சு காட்டுங்க. என்னது, இந்த மரத்தை வெறும் கையால அடிக்கணுமா? சுத்தம். ஓங்கி மரத்தை அரை. என்ன இது, இவ்வளவுதான் சக்தியா? ஒரு சிங்கம் எப்படி அரையணும் தெரியுமா? சிங்கத்தை கடுப்பேத்தனா தெரிஞ்சிடும். குட்டி மார்க், என்ன உன் குங்ஃபு கலையை வச்சு என்கிட்ட பந்தா காமிக்கிறியா? உன் தைரியத்தை பாராட்டுற. ஏய் சிப்பாய், சேனாதிபதி. சேனாதிபதி, உன்னோட வீரர்கள் தான் முதல்ல எங்களை வந்து தாக்குனாங்க. அதுக்கு தான் நாங்க பதிலடி கொடுத்தோம். குழந்தைங்க கிட்ட எல்லாம் நாங்க பேச மாட்டோம். மார்க், இதான் ஷாவ்லின் டெம்பிளோட லட்சணமா? வருஷா வருஷம் புது வீரர்களை கூட்டிட்டு வந்து பயிற்சி தருவீங்க. இப்ப வந்திருக்கிறது கடைசி வருஷம். இந்த வருஷமும் தோக்க தான் போறீங்க. ஷாவ்லினோட மகிமை எல்லாம் இந்த வருஷத்தோட ஒரு முடிவுக்கு வரப்போகுது. திமிரா பேசிட்டு போறா. என்னப்பா அது? ஷாலின் டெம்பிளுக்கு இவங்க கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த அளவுக்கு கேவலமாவா தோக்குறீங்க? என் மண்டை ஏண்டா புண்ணாக்குறதுல இருக்கீங்க? இதுல எங்க தப்பு எதுவும் இல்ல தலைவா. நீங்க தான் ஆம வேகத்துல இறங்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் வேகமா தான் கீழே இறங்குங்களேன். தம்பி, நடக்காத விஷயத்த பத்தி எல்லாம் பேசக்கூடாது. ஒருத்தன் உடம்பு 2 மடங்கு ஆச்சுன்னா அவன் வேகமும் குண்டுக்கு மண்டக்கு தான் இருப்பான். இந்த பைபிளைக்கு ஆப்பு வச்சு ஆஃப் பண்ணிர வேண்டியதான்.
அப்படியா? யாரோடது அது? யாரோடதுன்னு என்ன கேக்குற? அப்படின்னா இது உன்னது இல்லையா? முதல்ல அதோட சைஸ் என்னன்னு பாரு டோலு. என்ன மாதிரி 10 ஆளுங்க சேர்த்து போட்டா கூட அது பெருசாதான் இருக்கும். ஆமா, ட்ரிப்ளெக்ஸ்ல இது யாரதா இருக்கும்? அன்றவர்லயே மூஞ்சி தருதே. தலைவா உங்களோடதா? அது இல்ல, வழக்கம் போல காலியா ஜம்பமா பேசிட்டு இருந்தான். அப்ப அங்க இருந்த ஒரு முனிவர் அவன் கிட்ட, உன்னால யானை மேல சவாரி செய்ய முடியுமான்னு கேட்டாரு. அப்புறம் பரவாயில்ல விடு காளியா. நல்ல வேளை யானைக்கு மதம் பிடிக்காம இருந்தது. ஏதோ கொஞ்சம் பயந்திருந்தது. உண்மையிலே அந்த யானை தான் பாவம். நம்ம காளியா போய் க்ளோஸ் அப்ல அவன் முகத்தை பார்த்தா அந்த யானை பயப்படாம வேற என்ன பண்ணும்? பாக்குறது பாரு, எங்களாலேயே உன் மூஞ்ச ஒரு நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியல. அந்த யானை சும்மா. என்னப்பா பாக்குறீங்க? என்னங்கடா சலிப்பு, வேகமா போங்கடா. நீங்க தான் வேகமா போறதா உட்கார்ந்துருக்கீங்க. கடல் உலகமே நீ எங்களுக்கு சொந்தம். என்னது உங்களுக்கு சொந்தம்? அட இன்னும் வேகமா ஓட்டுங்கப்பா. போச பத்தியா ரெண்டுத்துக்கும்? கடல் உலகமே எங்களுக்கு சொந்தம். இங்க வரீங்களா? கடல்ல பிடிச்சி தள்ளி விட்டுருவோம். குண்டா வந்துட்டானா? அண்ணா நம்ம என்ன பிக்னிக்கா போயிட்டு இருக்கோம்? இந்த குண்டு கூட எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணவே முடியல. அதுக்கு செலவு பண்ணிட்டு போகணும். ஒரு சின்ன சந்தேகம். பயந்தது நம்ம சுட்கியா இல்ல அந்த பாம்பா? ஹலோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒரு தாத்தா வராரா, சீக்கிரமா வா. பீமா வா. இப்ப நீங்க எந்த வழியா போய்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வழியா போனா ஈஜிப்ட் வரும். நாங்க அங்கதான் போகணும். தெரிஞ்சுதானே போய்கிட்டு இருக்கோம். இந்த கடல் பகுதியில பல பேர் அவங்க உயிர் விட்டுருக்காங்க. காரணம் அவங்க எல்லாருக்கும் நான் எச்சரிக்கை கொடுக்காம இருந்திருப்பேன். ஓஹோ, வேற ஏதாவது வழி இருக்குங்களா? நான் ஒன்னும் இந்த இடத்தோட கைடு கிடையாது. என்ன மொக்க பண்றாரு? இதுக்கு மேல நீங்க முன்னேறி போறதும் திரும்பி போறதும் உங்களோட இஷ்டம். இத சொல்றதா அங்க இருந்து துடுப்பு போட்டு வந்தீங்களாக்கும். ஓயோ